ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரிபான் இஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு அன்லாஜிக்கலாக தெரிஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சா அது கரெக்டாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் இஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 8. ஒரு வழியா எல்லாருமே இப்போ அந்த ஸ்டாடமை விட்டு வெளியே வந்துருந்தாங்க. நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் பாக்ஸவை காப்பாத்துறது தான். அதை நம்ம பண்ணிட்டோம். அப்படிங்க வந்ததுக்கு நம்ம வேலையும் முடிச்சுட்டு போகலாம். நேச்சுரல் ஃபோர்ஸ் இந்த ஸ்டாடமோட லாட தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம போறதா இருந்தா நமக்கு சாப்பாடு தேவைப்படும். ஸோ பாக்ஸோட ஹெல்ப்பும் உன்னோட ஹெல்ப் தேவைப்படலாம். மிஸ் என்ன சொல்ற? இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கரெக்டா இருக்கும். டேரக்டர் சொல்றாரு, நாங்க ஸ்டாடம் லாட தோக்கடிக்கணும்னு நினைக்கிறோம். பட் உன் ஹெல்ப் இருந்தா மட்டும் தான் இதை பண்ண முடியும். பாக்ஸோ நேச்சுரல் ஃபோர்ஸோட ஒவ்வொரு மெம்பருக்கு ஒரு தனித்தனி கோல் இருக்கு. லெஜெண்ட் ஆஃப் த லேபிரின்த் கேள்விப்பட்டிருக்கியா பாக்ஸோன்னு கேட்கவும் ட்ரூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். லோவஸ்ட் ஸ்டாடம்க்கு நம்ம போய் ஸ்டாடம் லாடோட ஒரு காயின் வச்சு நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்ற முடியும். நம்மளோட ஒரு விஷ் அது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கலாம். எங்களுக்கு மொத்தமா 6 விஷ் இருக்கு. ஆல்ரெடி எங்க கிட்ட 3 காயின்ஸும் இருக்கு அப்படின்னு அந்த லீடர் சொல்லப்போ, அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த 8 லெக்டு crocodile காயின் இதுக்கு தான் யூஸ் ஆகுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா என்னோட காயினை யூஸ் பண்ணி என்னால ஒரு விஷயம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் ஹிலமி சொன்னதை வச்சு பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு ஹியூமன் சோல் இருக்குன்னு சொன்னாங்க. உன்னோட விஷயம் நிறைவேற்ற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற உன்னோட சோலை ஹியூமன் பாடிக்குள்ள போட்டலாம் லீடர் சொல்லவும், உண்மையிலேயே அது பாசிபிளா? சும்மா அவனை ஏமாத்த இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு லாமிஸ் சொல்லவும், இல்ல நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி ஹிலமி சொல்றான். யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ சொல்றான். விஷயம் நிறைவேற்ற நம்ம லோவஸ்ட் ஸ்டாடம்க்கு போய் ஆகணும். சோ நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவும் மிஷனுக்கு வர தேவையில்ல, அப்பப்போ வந்தா போதும். ஆமா நீ அந்த 8 லெக்டு crocodile டிஃபீட் பண்ணப்போ உனக்கு எதுவோ காயின் கிடைச்சதான்னு கேட்கப்போ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட அது இருக்கான்னு கேட்கப்போ ஹலோ தாரன் சொல்றான். பாக்ஸோ விஷயம் நிறைவேற்ற ஆல்ரெடி அவன்கிட்ட காயின் இருக்கு. சரி அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும் போது மட்டும் எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எனக்கு ஓகே, பட் லாமிஸ் என்ன நினைக்கிறான்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தாராளமா ஓகே தான், உனக்கு ஓகே தானே பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் கேட்கறா. நேச்சுரல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றியா பாக்ஸோன்னு எல்லாரும் கேட்கப்போ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம என்னால ஹியூமனா மாற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் தயக்கத்தோடயே தான் இருக்கான். ஹியூமனா இருந்தா அவங்களோட பாடி ஹீட்டை கூட என்னால சென்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்டாடமோட மேப் இதுதான் டைரக்டர் காமிக்கிறாரு. என்னது இது மேப்பா? இது ஒழுங்காவே இல்லையா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் நம்ம ஹீரோ ஆட் பண்றான். அதுல நம்ம ஹீரோ கேப்சர் பண்ண அந்த இடத்த காமிக்கிறான். பாக்ஸோ இது இந்த ஸ்டாடம் தானே, எப்படி நீ இதை எடுத்த? நீ பார்த்த விஷயங்களை இது மூலியமா உன்னால காமிக்க முடியுமா? சூப்பர் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. வெல்மினாவும் அந்த மேப்பை நோட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த இடத்துல வெயிட் அதிகமான ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிற மாதிரி ஒரு ட்ராப் இருக்கு. ஃப்ளேம் ஸ்கெலிடைட்டன் தோக்கடிக்க நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லவும், அதனாலதான் இந்த தடவை குவான்டிட்டியை விட குவாலிட்டி அதிகமா இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி லீடர் கேட்கறான். ஃப்ளேம் ஸ்கெலிடைட்டனே உள்ள போடுற லெவலுக்கு அந்த ஹோல் ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த ட்ராப்பை நம்மளால மேனுவலா ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பியர் வந்து எல்லாரும் செவுத்த ஒட்டி நில்லுங்கன்னு சொல்றாரு. சைடுல இருக்கிற பட்டன் அழுத்தமா அந்த ட்ராப் ஓபன் ஆகுது. இந்த மார்க்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இடத்துல நில்லுங்க டைரக்டர் சொல்றாரு. அந்த ஃப்ளேம் ஸ்கெலிடைட்டனை விட அந்த ஹோல் டபுள் மடங்கு இருக்கு. சோ அதால மேல வர முடியாது. அது உள்ள விழுந்த அப்புறம் நம்ம மேல இருந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லவும், மேல இருந்து அட்டாக் பண்ணாலுமே அதோட ஃப்ளேம்ஸ்லயே எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிருமே. என்ன பண்ணு ஷோவை கேக்குறா. அதுக்கு தான் ஃபெல்மினாவோட வாட்டர் மேஜிக்கையோ பாக்ஸோட ஹெல்ப்பையோ வச்சு இந்த ஓட்டையை நம்ம தண்ணியால நிரப்பணும் அப்படின்னு லீடர் சொல்லவும், எவ்வளவு பெரிய ஓட்டையை தண்ணியால நிரப்ப முடியுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. பாக்ஸோ உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு லீடர் கேக்குறான். அது ரொம்பவே கஷ்டம் தான், டைமும் எடுக்கும். சரி வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கனா இதான் பதிலான லீடர் கேட்கவும், ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இல்ல காயினை போடணும்னு சொல்லவும், காயினை நீ போடுன்னு கேப்டன் சொல்றான். உங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஃபெல்மினா காயினை போடுறா. ஆன் பண்ணவும் தண்ணி ஃபோர்ஸா வருது. கார் வாஷ் இடத்துல யூஸ் பண்ற வெண்டிங் மிஷின் தான் இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு என்னால 2 மணி நேரம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்க முடியும். எவ்வளவு நாள் ஆக போதோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப டெய்லி ஒரு நாளைக்கு 1 hour நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். மத்த டைம் வாட்டர் கேனை போட்டு நிரப்புறாங்க. இவங்களை அட்டாக் பண்ண வர மான்ஸ்டர்ஸையும் மினாஷியல் ஃபோர்ஸ் அசால்ட்டா தோக்கடிக்கிறாங்க. சரி எவ்வளவு தண்ணி கீழே தேங்கி இருக்குன்னு பாப்போம், என் லைஃப் லைனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப மீக்கனே வந்து உள்ள இறங்குறான். நம்ம நினைச்சதை விட கிரவுண்ட் தண்ணியை ஈஸியா உறிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி கூட இங்க இல்லன்னு சொல்றான். அப்ப தண்ணி இதுல நிரப்புறது பிரோஜனம் இல்ல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஐஸ் கியூப் பெண்டிங் மிஷினா மாறுறான். எஸ் நல்ல ஐடியா பாக்ஸோ, சூப்பர் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். தண்ணியை ஊத்துனாதான் கிரவுண்ட் அதை ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிரும். இப்ப ஐஸை நிரப்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஐஸை ஃபாஸ்டா அந்த குழிக்குள்ள நிரப்புறான். நைட் எல்லாரும் தூங்கிருந்தாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரை ஐஸையும் அதுக்குள்ள நிரப்புறான். டைம் லிமிட் முடிஞ்சு நம்ம ஹீரோ பழைய உருவத்துக்கே வரான். பாக்ஸோ நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கலான்னு கேட்கவோ, இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்க? நீ இதை நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, நீ எதையாச்சும் யோசிச்சா உன்னோட லைட் ஃபிளிக்கர் ஆகுது. ஹியூமனா மாறுறதுல உனக்கு உண்மையிலேயே ஓகே தானா அப்படின்னு வா கேட்கவும், மற்றவங்களுக்கு வேணா இது முட்டாள்தனமா தெரியலாம். பட் லாமிஸ் என்ன கரெக்டா புரிஞ்சிருக்கா. நானும் ஹியூமனா மாதிரி அவ கூட பேசணும்னு ஆசை தான். பட் நான் ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏத்துப்பாங்களா? வெண்டிங் மிஷினா பொருள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் எனக்கு இப்ப வேல்யூ இருக்கு. ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் நான் பிரோஜனமே இல்லைன்னா வெண்டிங் மிஷினாவே இருந்திருக்கலாம். நான் வருத்தப்படக்கூடாது. ஈவன் நான் டெலபதியை யூஸ் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கு காரணமே கூட எனக்குள்ள இருக்கிற பயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. அதாவது டோ பேடுன்னு சொல்லவும், உனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல வரியா? நீ ஹியூமனா மாறினா நல்லா இருக்கும், நான் உனக்கு சமைச்சு தருவேன், நீ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. அவங்க இல்லைனாலும் நீ கூட இருந்தா போதும் லாமிஸ், உனக்காக வச்சு நான் ஹியூமனா மாறுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஐசா நிரப்பியாச்சு. ஸ்ட்ராடம் லாட இங்க வர வைக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ் வேலை. பாக்ஸோ இது சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஹீலமே கேட்கவும், ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான்னு ஹீலமே கேட்கறா. இப்போ அந்த ஃப்ளேம் ஸ்கெலிடைட்டன் இந்த இடத்துக்கு வருது. கரெக்டா இவங்க முன்னாடி அது வந்து நிக்கவும், யாருமே வேணும்னே அசையாம நின்னுட்டே இருக்காங்க. அது ட்ராப் மேல கால வச்சு அடுத்த செகண்ட் டக்குன்னு மீக்கனே பட்டன் அழுத்துறான்.
அதுவும் அந்த ட்ராப்குள்ள விழுந்துருது. ஜாக்கிரதை, ஃபிளேம்ஸ் அந்த ஐஸ்ல பட்டு இப்போ ஸ்டீம் வரப்போகுது. அட என்ன ஸ்டீமை காணும், இந்நேரத்துக்கு அது வேப்பரைஸ் ஆயிருக்கணுமே அப்படின்னு ஹீலமி பார்த்தா அதோட ஃபிளேம்ஸே அணைஞ்சிடுச்சு அப்படின்னு மீக்கனே சொல்றான். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, இதான் நம்ம அட்டாக் பண்ண சான்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிறதுலயே என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் ஃபிளேம்ஸ் ஏன் அணைஞ்சதுன்னு தெரியும். ஏன்னா நான் அங்க போட்டுக்கிறது ட்ரை ஐஸ், அது அதிக கார்பன் டை ஆக்சைடை கிரியேட் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் அந்த இடத்துல இல்லைன்னா ஃபிளேம்ஸ் எல்லாம் எரிய முடியாது. அதனாலதான் ஃபிளேம்ஸ் அணைஞ்சிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறா வச்சு இவங்க அட்டாக் பண்றாங்க. பட் பெருசா எந்த டேமேஜும் ஏற்படல. ஏதாச்சும் வெயிட்டான ஒண்ண வச்சு அட்டாக் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம பாக்ஸோ மாதிரி. அந்த அட்டாக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பாக்ஸோ தான் வேஸ்டா போவான்னு சொல்லுவோம். என்னை பத்தி அக்கறையே இல்லாம ஏன் முன்னாடியே பேசுறீங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறா. பாக்ஸோ இதுக்குள்ள போட நான் அனுமதிக்க மாட்டேன், அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நானும் ஒத்துக்கிட மாட்டேன்னு ஹீலமி சொல்றா. சரி நம்ம சீக்கிரமா கீழே இறங்கி அதை போய் டேரக்டா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. கீழே போவாதீங்க, அங்க ஆக்சிஜன் இருக்காது, உங்களுக்கும் தான் ஆபத்து நம்ம ஹீரோ நினைக்கிறேன். டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். கீழே போனா ஆபத்துன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும் ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். அதை ஸ்கெலிட்டன் மேல ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மீக்கனே சொல்லுவோம். நமக்கு அதிக டைம் இல்ல, கீழே இறங்குவோம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்படியே போனா என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருவாங்க, வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். சோ இந்த நேரத்துல இது தேவையா, நீ மோசமானவன் அப்படின்னு லாமிஸ் அடிக்கவும் நம்ம ஹீரோ பறந்துருதான். அச்சோ போச்சு அப்படின்னு சொல்லி லாமிஸ் பயப்படுறா. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே வெயிட் அண்ட் ஸ்ட்ராங்கான வெண்டிங் மிஷினா மாறி அந்த ஸ்கெலிட்டன் மேல விடவும் இப்போ அந்த ஸ்கெலிட்டன் ரெண்டு துண்டா உடஞ்சு கீழே விழுது. ஒரு வழியா அந்த ஃபிளேம் ஸ்கெலிட்டைட்டானியும் நம்ம ஹீரோ தனியாலாவே தோக்கடிச்சிட்டான். பாக்ஸோ ஏன் இப்படி ரிஸ்கியான மூவ் எல்லாம் பண்ற, வெயிட் பண்ண ஒன்னு காப்பாத்த வாரம் அப்படின்னு லாமிஸ் கீழே இறங்கி வர போறேன்னு சொல்லவும் ஆக்சிஜன் மாஸ்க் நம்ம ஹீரோ ரெடியா வச்சுட்டு டூ பேட்னு கத்துறான். கீழே வந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன், அதுதான் பாக்ஸோ சொல்ல வரான் அப்படின்னு ஹீலமி புரிஞ்சுக்கிட்டா. வேக்கம் வெண்டிங் மிஷினா மாறி நம்ம ஹீரோ இப்ப அந்த காயின் எடுத்துட்டான். இப்ப பலூன் வெண்டிங் மிஷினா மாறி நம்ம ஹீரோ பேரியருக்குள்ள பலூனை ஃபிக்ஸ் பண்ணி கார்ட்போர்டா மரவும் மேல இப்ப பறந்து வந்துருதான். சீக்கிரம் அந்த ட்ராப்பை க்ளோஸ் பண்ணுங்கன்னு டைரக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ வழியா வந்த உடனே அந்த ட்ராப்பையோ க்ளோஸ் பண்றாங்க. பாக்ஸோ எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்கி மூவ் எல்லாம் பண்ற அப்படின்னு லாமிஸ் படிச்சு திட்டவும் நினைக்கிட்ட அவன் இவ்வளவு பண்ணிருக்கான், எதுக்கு திட்டுறன்னு ஹீலமி கேட்கறா. அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுன்னா திரும்பவும் நான் அதை பண்ண தயாரா இருக்கேன், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண விரும்பல லாமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாமிஸ் ஸ்மைல் பண்றதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். பாக்ஸோ காயின் எதுவோ கிடைச்சதான்னு கேட்கவோ ஹலோ தார நம்ம ஹீரோ கொடுக்குறான். உங்களுக்கு சொந்த மாதிரி நீங்க பாட்டு எடுக்க போறீங்க, பாக்ஸோ தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான், அவன் தான் அதை தோக்கடிச்சான், சோ இந்த காயின் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹீலமி சொல்லவும் ஹீலமி சொல்றதும் கரெக்ட் தான், என்ன மன்னிச்சிரு பாக்ஸோ, சரி காயின் ஒன்னோட தான் இருக்கட்டும், நான் இதை 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றேன், என்ன சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கறான். இது 100 கோல்டு காயினா நம்ம ஹீரோ பார்க்கலாம், அது நியாயமான பிரைஸ் தான் பாக்ஸோ அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்லவும் ஆல்ரெடி என்கிட்ட crocodile காயின் இருக்கு, சோ எனக்கு இந்த காயின் தேவையில்லை, ஹலோ தேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டீலுக்கு ஒத்துக்கிடுறான். 100 கோல்டு காயின்ஸ் உனக்கு நான் அப்புறமா தந்துருந்தேன் அப்படின்னு கேப்டன் அந்த காயினை வாங்கிட்டு போறான். சோ ஒரு வழியா இந்த ஸ்டாடமோட லாடியை இவங்க தோக்கடிச்சாச்சு. இப்ப லேக் ஸ்டாடம்கே இவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவங்க டஞ்சன்குள்ள தான் இருந்தாலுமே எல்லா ஸ்டாடம்குள்ளேயுமே ஒரு ஸ்கை மாதிரியான இடம் இருக்கு. அண்ட் இப்போ இவங்க இருக்கிற அந்த ஸ்டாடமோட ஸ்கை டிஃப்ரெண்டா இருக்கே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். 2 ஸ்டாடம் லாட நம்ம ஹீரோ தனியாலாம் தோக்கடிச்சிட்டான். இதுக்கப்புறமும் கதை இன்னும் சூப்பரா தான் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.